Assalamualaikum. Hi students, welcome to Math Elevate. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 7.1ல உள்ள 13th sum. Verify the property a into b plus c is equal to ab plus ac when the matrices a, b and c are given by a equal to 2 0 minus 3 1 4 5 னு கொடுத்திருக்காங்க. b equal to 3 1 minus 1 0 4 2 னு கொடுத்திருக்காங்க and c is equal to 4 7 2 1 1 minus 1 னு கொடுத்திருக்காங்க. சரியா? சொல்யூஷன் என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா a into b plus c is equal to ab plus ac னு வெரிஃபை பண்ணணும். சரியா? அதுக்கு முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு equal to a into b plus c. சரியா? இதை கண்டுபிடிக்கணும். இதுக்கு முதல்ல நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா b plus c கண்டுபிடிக்க போகிறேன். b plus c. என்னுடைய b என்ன இருக்குது? 3 1 minus 1 0 4 2 இருக்கு. சரியா? ப்ளஸ் என்னுடைய c 4 7 2 1 1 minus 1 ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 3 plus 4 7 7 plus 1 8 minus 1 plus 2 1 0 1 1 4 plus 1 5 2 minus 1 1. சரியா? இதுதான் என்னுடைய b plus c. சரியா? இதை எதால் மல்டிப்ளை பண்ண போகிறேன்? ஏஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ a இன்ட்டு b plus c which is equal to ஏனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2 0 minus 3 1 4 5. b plus c னுடைய வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சது 7 8 1 1 5 1. சரியா? which is equal to இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். அப்போ 14 plus 0 minus 15. First row with second column. 16 plus 0 minus 3. Second row with first column. 7 plus 4 plus 25. First row, second row with second column. 8 plus 4 plus 5. சரியா? இதான் என்னுடைய a into b plus c. a into b plus c equal to minus 1 13 36 70. சரியா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கணும். சரியா? ab கண்டுபிடிக்கணும். சரியா? ab which is equal to a முதல்ல எழுதிக்கிடுவோம். 2 0 minus 3 1 4 5. என்னுடைய b என்னுடைய வேல்யூ 3 1 minus 1 0 4 2. சரியா? which is equal to ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 6 plus 0 minus 12. அடுத்து first row with second column 2 plus 0 minus 6. அடுத்து second row with the first column 3 minus 4 plus 20. Second row with the second column 1 plus 0 plus 10. இதான் என்னுடைய AB. அடுத்து கிடைக்கக்கூடிய வேல்யூ minus 6 minus 4 23 minus 4 23 minus 4 போது 19 10 plus 1 11. சரியா? இது என்னுடைய AB. அடுத்து AC. A முதல்ல எழுதிக்கிடுவோம். 2 0 minus 3 1 4 5. சரியா?
அடுத்து என்னுடைய சி 4 7 2 1 1 -1. சரியா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஃபஸ்ட் வேல்யூ 8, ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம். சரியா? ப்ளஸ் 0 -3 ஃபஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம். செகண்ட் காலம் வந்து 14 + 0 + 3. சரியா? செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம் 4 + 8 + 5. Second row with the second column 7 + 4 - 5. Therefore AC equal to add பண்ணுறேன் 5 17 அடுத்து 17 அடுத்து 6. சரியா? ஏசியும் கால்குலேட் பண்ணியாச்சு, ஏபியும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். அப்போ ஏபி ப்ளஸ் ஏசி. இன்றைக்கி கிடைச்ச ஏபி என்ன இருக்குது? ஏபியினுடைய வேல்யூ -6 -4 19 11 ப்ளஸ் 5 17 17 6. ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் -6 + 5 -4 + 17 19 + 17 11 + 6 which is equal to -1 13 36 17. இது என்னுடைய ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது 1 = 2 இருக்குது. சரியா? therefore A × B + C is equal to AB + AC. சரியா? hence verified. So exercise 7.1 14th sum. Find the matrix A which satisfies the matrix relation A 1 2 3 4 5 6 equal to -7 -8 -9 2 4 6 கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். சரியா? அதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ ஏனும் ஒரு மேட்ரிக்ஸை நம்மளாக சூஸ் பண்ணிக்கிடணும். சரியா? இப்போ இதனுடைய ஆர்டர் என்னன்னு பார்ப்போம். அப்போ இதனுடைய ஆர்டர் என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு 2 row 3 column இருக்குது. அப்போ 2 rowவும் 3 column இருக்குது. சரியா? கிடைச்ச ஆன்சருடைய ஆர்டர் என்ன இருக்குது அப்படின்னா 2 rowவும் 3 column இருக்குது. சரியா? 2 rowவும் 3 column இருக்குது. அப்போ ஏனுடைய ஆர்டர் என்ன இருக்கும் அப்படின்னா இதனுடைய காலமும் இதனுடைய ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 2வாக இருக்கும். சரியா? அடுத்து அதனுடைய ரோ என்ன இருக்குது? காலம் வந்து 2வாக இருக்கும். ரோ வந்து என்ன இருக்கணும்? அதுவும் 2வாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இதுவும் வேல்யூ என்ன ஆயிடும்? 2வும் 2வும் கேன்சல் ஆகிட்டா எனக்கு இதனுடைய வேல்யூ 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன இருக்கும்? 2/3. அதாவது 2/2 அப்படின்னு நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன ஆயிரும்? 2/3 இருக்கும். அது வந்துட்டா சரி. சொல்யூஷன் therefore A must be 2/2 matrix. சரியா? அப்போ என்னுடைய ஏயை நான் என்னென்னு எடுத்துக்கிடலாம் அப்படின்னா let A equal to ABCD அப்படின்னு எடுக்கேன். சரியா? ABCDன்னு எடுக்கேன். அப்போ ABCD into 1 2 3 4 5 6 equal to -7 -8 -9 2 4 6.
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம் a plus 4b, first row with the second column 2a plus 5b, first row with the third column 3a plus 6b. சரியா? second row with the first column c plus 4d, second row with the second column 2c plus 5d, second row with the third column 3c plus 6d equal to -7, -8, -9, 2, 4, 6. சரியா? இதை வந்து ஈக்குவேட் பண்ணுறேன். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு இதை வேல்யூவை ஃபஸ்ட்டு இதை கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ a + 4b is equal to -7. இது என்னுடைய ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து 2a + 5b equal to -8. இது என்னுடைய ஈக்குவேஷன் நம்பர் 2. அதுக்கப்புறம் 3a + 6b equal to -9. ஈக்குவேஷன் நம்பர் 3. c + 4d equal to 2. ஈக்குவேஷன் நம்பர் 4. 2c plus 5d equal to 4. equation number 5. அதுக்கப்புறம் 3c plus 6d equal to 6. equation number 6. முதல் ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுக்கேன். சரியா? அப்போ இதில் வந்து முதல்ல என்ன செய்ய போகிறேன்னா ஏ கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ ஏ கேன்சல் பண்ணுறதா இருந்தால் மொதல் ஈக்குவேஷனை இதால் மல்டிப்ளை பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 × 2. அப்போ 2a எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2a + 8b ஈக்குவல் டு -14. அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 2a + 5b ஈக்குவல் டு -8ன்னு இருக்குது. சைனை மாற்றுவோம். மைனஸ், இதுவும் மைனஸ், இது ப்ளஸ்ஸாக மாறி இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 3b ஈக்குவல் டு இதில் இருந்து இதை கேன்சல் பண்ணுறேன். 3b இஸ் ஈக்குவல் டு -6ன்னு கிடைக்கும். தர்ஃபோர் b இஸ் ஈக்குவல் டு -6 டிவைடட் பை 3. 3 டேபிளில் கேன்சல் ஆகும் 2. தர்ஃபோர் b இஸ் ஈக்குவல் டு -2. எனக்கு பியினுடைய ஆன்சரை அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். -2வை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். therefore ஈக்குவேஷன் நம்பர் 1 implies a + 4 × -2 ஈக்குவல் டு -7. இதிலிருந்து a -8 ஈக்குவல் டு -7, a ஈக்குவல் டு -7 + 8. therefore a ஈக்குவல் டு +1. எனக்கு ஏனுடைய ஆன்சர் கிடச்சிட்டு. சரியா? ஏயும் பியும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சியை கேன்சல் பண்ண ஈக்குவேஷன் நம்பர் 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா? இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2c + 8d ஈக்குவல் டு 4. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்து 2c + 5d ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். சரியா? இதிலிருந்து சைனை மாத்திரம் மைனஸ் 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 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகும் போது 8 - 5ங்கும் போது 3d ஆயிரும். 3d ஈக்குவல் டு 0. therefore d இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 0. டியினுடைய வேல்யூ எனக்கு 0ன்னு கிடச்சிட்டு. சரியா? இதை தூக்கி எதில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? ஈக்குவேஷன் நம்பர் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணி சியினுடைய ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன இருக்குது? c + 4d ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. இதில் டிக்கு பதிலாக 0 போடுறேன். அப்போ c + 0 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இதில் இருந்து c இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 2. therefore எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்னுடைய ஏனுடைய வேல்யூ என்ன இருக்குது? 1. என்னுடைய பியினுடைய வேல்யூ -2. என்னுடைய சியினுடைய வேல்யூ 2. என் டியினுடைய வேல்யூ 0. therefore மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 1 - 2 2
சரியா? சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.